ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வைப்ரண்ட் வைப்ஸ். இதுக்கப்புறம் டெய்லி ரெகுலர் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி கண்மணி அன்புடன் சீரியல் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? கண்மணி அன்பு நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. கண்மணி அன்போட கையை டைட்டாக பிடிச்சிட்டு தூங்குவான். அலாரம் அடித்தோடனே ரெண்டு பேருமே எந்திரிப்பாங்க. எந்திரிக்கும் போது கண்மணி வந்து பார்த்துருவா. பார்த்த உடனே வந்து டென்ஷன் ஆகிடுவா. டென்ஷன் ஆகிட்டு கத்துவா. அன்பு வந்து எழுந்தோடனே ஓவராக சீன் போடுவா. உடனே கேட்பேன், ஏன் கண்மணி எழுந்தோடனே கத்துறேன்னு சொல்லிட்டு. தெரியாத மாதிரி நடிக்காதீங்க, என்ன ஃப்ரீயாக தூங்குறீங்க, என் ரூமில் என் ஒய்ஃப் கூட நான் ஃப்ரீயாக தூங்கக்கூடாதா சொல்லிட்டு கேட்பான். ரொம்ப அட்வான்டேஜ் எடுக்காதீங்க நீங்கன்னு சொல்லிட்டு, ஏன் என் கையை பிடிச்சின்னு தூங்குனீங்கன்னு சொல்லிட்டு கேட்பான். உடனே அவன் சொல்லுவான், நான் எங்கே உன் கையை பிடிச்சேன், நீ தான் நைட்டு என் கையை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நான் எடுக்க எவ்வளோ ட்ரை பண்ணானே என்னால் எடுக்கவே முடியலன்னு சொல்லுவான். எனக்கு பொய் சொல்லாதீங்கன்னு, நீ வேணா நான் வேணா எங்கள் அம்மா மேலே சத்தியம் பண்ணட்டுமா, நம்புறியான்னு சொன்னோடனே சரி சரி சாரின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். அதுக்கப்புறம் அன்பு வந்து ஹாப்பியாக ஜாலியாக வந்து வருவாள். வந்த உடனே இங்கே வந்து கார்த்திக் வந்து கிண்டல் பண்ணுவான். கிண்டல் பண்ண உடனே இவன் வந்து சரி போடான்னு சொல்லிட்டு இவன் வந்து ஒரு மாதிரி ஹாப்பி மூட்லேயே இருப்பான். சரி இப்படியே போனால் எப்படி, நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுவோம். கண்மணிக்கு வந்து நான் ஸ்வீட் சாப்பிட்றதில்லன்னு சொல்லிட்டு அவளும் ஸ்வீட் சாப்பிட்றதில்ல, இதை வச்சு கண்மணிக்கு என் மேலே லவ் இருக்குன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அல்வா எடுத்துன்னு வந்து கொடுப்பா பவி. கண்மணிக்கும் கொடுப்பா, இருந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு. கண்மணி வந்து யோசிச்சுட்டு அன்பை பாப்பா பார்த்துக்கிட்டே வந்து அன்பு வந்து கண்மணி ஸ்வீட் எடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவான். ஆனால் வேணும்னே அவள் ஸ்வீட்டை வந்து எடுத்துருவா. எடுத்த உடனே அன்புக்கு ஒரு மாதிரி இதுவாகிடும். அதுக்கப்புறம் பார்த்தா அவள் அந்த ஸ்வீட்டை சாப்பிட மாட்டா. சாப்பிடாமலே வச்சிருவா. வச்சோடனே அன்புக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடும். ஹாப்பி ஆகிட்டு, கண்மணி நீ எனக்காக தானே ஸ்வீட் சாப்பிட்றத விட்டுட்டா, எனக்காக தானே இப்போ ஸ்வீட் சாப்பிட மாட்டேன்னொடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு அல்வானா பிடிக்காது, அதனால தான் வச்சுட்டேன்னு சொன்னோடனே அன்பு உடனே சோகமாக படுத்துருவா. உடனே கார்த்திக் சொல்லுவாள், நம்மளோட அத்தனை வேலையுமே எல்லாமே வீணாக போயிடுச்சேன்னு சொல்லிட்டு. இங்கே வெண்ணிலாவும் அவளும் வந்து பிளான் பண்ணுவாங்க, எப்படியாவது அபிராமியோட நடிப்பை வந்து சிவகாமி நடிப்பை வந்து நம்ம வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு. வெண்ணிலா சொல்லுவாள், நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு போங்க, நான் சொல்லும்போது நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிளான் பண்ணிட்டு அவள் வெளியில் போயிட்டு காலிங் பெல் அடிச்சுட்டே இருப்பாள். கண்மணியும் வந்து டோர் ஓப்பன் பண்ணலான்னு போனோடனே இங்கே வந்து வெண்ணிலா வந்து சிவகாமியை பிடிச்சி தள்ளி விட்டுருவோம் மாடியிலேருந்து. அவங்க பயந்துட்டு அலறி எச்சு எழுந்து ஓடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க ஓடவே மாட்டாங்க, இவ பிளான் தெரிஞ்சு அப்படியே இருப்பாங்க. அதனால அவங்க கீழே விழுந்து ஃபுல்லாக அடிபட்டுரும். உடனே எல்லாரும் சத்தம் கேட்டு வந்துட்டு அன்போட அக்கா வந்து கண்மணி பிடிச்சி திட்டுவா, நீ இன்னும் பக்கத்துலேயே தானே இருக்கணும், எங்கே போன நீ, இதுதான் நீ பார்த்துக்கிற லட்சணமான்னு சொல்லிட்டு. உடனே அன்பு அவங்க அக்காவை திட்டி விட்டுருவா, ஏன் நீ எங்கே போன, நீ பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்க வேண்டியதானு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கண்மணியும் வந்து என் மேலே தான் தப்பு, நான் பக்கத்துலேயே இருந்திருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி மருந்தெல்லாம் போட்டு விட்டு சாதா காயம்தான், மேலே தான் லைட்டாக தான் காயப்பட்டிருக்கு, அதெல்லாம் சீக்கிரமாக சரியாயிடும்னு சொல்லிட்டு இது பண்ணுவாள். அதுக்கப்புறமாட்டா தனியாக வந்து கார்த்திக்கு அன்பு எல்லாம் அவங்க அம்மா கேட்போம், ஏம்மா நீ கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்திருக்கலாம்ல, எந்திரிச்சு போயிருக்கலாம்லம்மான்னு சொன்னோடனே, நான் மட்டும் அப்போ எந்திரிச்சிருந்தேன்னா கத்தியிருந்தேனாக்கா இந்நேரம் கண்மணி இருந்திருக்கவே மாட்டா, அவள் கோச்சின் போயிட்டுருப்பா, நான் அதனால தான் போகல, இது இப்படியே இருக்கக்கூடாதுடா, எப்படியாவது கண்மணி சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுவாங்க. இங்கே வந்து வெண்ணிலா வந்து அன்பு கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு வருவாள். அன்பு கேட்பா, உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கா, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து என்கிட்ட பேசு சொல்லிட்டு துரத்தி விட்டுருவான். நான் ஒரு மீட்டிங் போகணும், எனக்கு மீட்டிங் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போவான். அன்போட அப்பா நடுவில் வந்து, எங்கே போகிற, என்ன மீட்டிங், அந்த மீட்டிங்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு உங்கள் பாட்டியை பாருன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவன் பாட்டி பார்த்தோன்னே, நீ நடுவில் கொஞ்சம் நல்லா சரியில்லை, கண்மணி கண்மணி சொல்லிட்டு சுற்றிட்டே இருந்தல, அதனால எல்லா பொறுப்பையும் நான் உங்கள் அப்பாயிட்ட கொடுத்துட்டேன், நீ நல்ல பிள்ளையாக நடந்து காமி, அதுக்கப்புறமா பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிடுவான். இதோட இன்னைக்கு எபிசோட் வந்து முடிஞ்சிடும். மறுபடியும் நாளைக்கு எபிசோடில் மறக்காமல் பார்க்கலாம். தேங்க்யூ.